இன்றைக்கி நம்ம மம்மிமே தமிழில் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான பருப்பெல்லாம் எடுத்து வச்சிடலாம். மைசூர் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1/3 கப், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை காபூல் கடலை 2 டேபிள் ஸ்பூன், கிட்னி பீன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், காராமணி 2 டேபிள் ஸ்பூன். இந்த பருப்பு வகை தான் யூஸ் பண்ணோன்றது இல்லை. துவரம் பருப்போட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு வேறு பருப்பு வகைகளை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம பருப்பு வகைகளை ஊற வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 5 காஞ்ச மிளகா, 3/4 கப் இட்லி அரிசி, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி ஒரு 4.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 4.5 மணி நேரத்துக்கு அப்புறமா மிளகால இருக்க காம்பெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவையும் உடைச்சி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவிற்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்புலேருந்து 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதி இருக்கிற அரிசி பருப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு புளிக்கணுன்ற அவசியம் இல்லை. மாவை அரைச்ச உடனே நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இப்போது மாவை ரெஃப்ரிஜரேட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கேரட், ஒரு வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் சாப்பர் வச்சு. அடை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடை மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அடை ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே முருங்கைக்கீரை தான். நல்லா எலசான முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி அடை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா சூடான ஒரு தோசைக்கல்லை சிம்மில் வச்சுட்டு அடமாவை வறுத்துடலாம். சிம்லே வச்சு பொறுமையாக வேக விடலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தையும் வேக வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே எம்மியான அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.